Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அத்தை, அப்படியெல்லாம் கனவு காணாதீங்க. அண்ணனோட அண்ணியும் வருவாங்க. வருவாங்க இதே வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்கள நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் பார்க்கறேன் அத்தை. இந்த பைத்தியக்காரன் வேற பிரச்சனையை விட மாட்டேங்கிறானே. இவன் போற வேகத்தை பார்த்தா கௌதமே இலக்கியமே கையோடு கூட்டிட்டு வந்துருவானோ. விடக்கூடாது, அதை நடக்க விடவே கூடாது. கௌதம், ஏன்பா என்னை விட்டுட்டு போன? எப்படிப்பா என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியும் கௌதம்? முதல்ல எந்திரிங்க. நீங்க உங்க ரூமுக்கு போங்க. எந்திரிங்க. வேண்டாம். முகம் கழுவிட்டு ஏதாவது சாப்பிடுங்க. வேண்டாம். கௌதம் வர வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். வந்துருவாருமா. அது வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்களா? உள்ள போங்கம்மா. இல்லப்பா, என் புள்ளைய என் கண்ணால பார்க்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இங்கே கடந்து செத்துடுறேன். அண்ணன் தான் பிள்ளையா? அப்ப நான் யாருமா? நான் உங்க வயித்துல பிறந்திருந்தாலும் அண்ணன் உங்க வயித்துல பிறக்கலனாலும் நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான்மா. உங்களோட பிள்ளைங்க தான்மா. அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டா அப்படியே நான் விட்டுருவேனா? அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேம்மா. ஏம்பா, கௌதம கூட்டிட்டு வந்துருவல்ல? தேடி கூட்டிட்டு வந்துருவல்ல வீட்டுக்கு? சத்தியமாம்மா. யார் என்ன சொன்னாலும் சரி, அண்ணன் இதே வீட்டுல தான் இருக்கணும். அண்ணனையும் அண்ணியும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள நான் சும்மா விட மாட்டேம்மா. அத்தையை நல்லா திட்டிட்டு வந்தேன். ஆனா அண்ணன் போனதுக்கு காரணம் அத்தை மட்டும் தானான்னு எனக்கு குழப்பமா இருக்கு. கார்த்திக், நீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? அதான் உங்க அண்ணன் எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டாருல்ல. கண்ணால பார்த்ததெல்லாம் உண்மையா இருக்காது. முதல் டவுட், அத்தை எதுக்கு அண்ணனை கொல்ல நினைக்கணும்? அதனால அவங்களுக்கு என்ன லாபம்? அண்ணனை அவங்க அப்படியே கொல்ல நினைச்சாலும் எதுக்கு அவங்க SSKவோட கூட்டு சேரணும்? அத்தையோட செல்வாக்குக்கு அவங்களே தனியா ஒரு ரவுடியை வச்சு செய்யலாம். இது எல்லாத்தையும் விட அவரை கொல்ல போற அத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி எதுக்கு சேர்மன் பதவியை அண்ணனுக்கு கொடுக்கணும்? அம்மா, இதுல ஏதோ சதி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஐயோ, இவன் வேற பெரிய துப்பறியும் புலி மாதிரியே பேசுறானே. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு தெரிஞ்சா என்னை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவான் போல இருக்கு. கார்த்திக், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல அத்தையை சமாதானப்படுத்துங்க. வந்து சாப்பிடுங்கம்மா. இல்ல கார்த்திக், கௌதம் இல்லாம என்னால இந்த வீட்டுல வாழ முடியாது. நான் இங்கே கடந்து சாகுறேன். ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. அண்ணனையும் அண்ணியும் கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இப்போவே கிளம்புறேன். அவங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் சரி, எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிப்பாட்டுறமா. என்ன நம்புங்கம்மா. நீங்க எந்திரிங்கம்மா. நான் சொல்றது கேளுங்க. எந்திரிங்க. இங்க பாருங்க, நீங்க ரூமுக்கு போங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் போய் அண்ணன் அண்ணி எங்க இருக்காங்கன்னு தேடுறேன். சரியா? கார்த்திக், கார்த்திக், இந்த ராத்திரியில அவங்கள எங்கன்னு போய் தேடுவீங்க? அவ்வளோ கோவமா போனவங்க உங்க கண்ணுல படுற மாதிரியா இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்க முடியாது கார்த்திக். அதுக்காக அப்படியே விட்டுலான்னு சொல்றியா? எங்க அண்ணன் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன் தெரியுமா? அவங்க நம்ம குடும்பத்தோட கௌரவம். நம்ம கௌரவம் என்ன ஆகிறது? சின்ன வயசுல இருந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி தொழில் செய்யணும்னு என்னை கைட் பண்ணி வளர்த்து விட்டாரு. எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு அவர். அவர் இல்லைன்னா இவ்வளவு பெரிய தொழிலை என்னால நடத்தவே முடியாது. அண்ணன் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு பார்க்கவே முடியல.
ஐயோ சரியான லூசு லூசு லூசு. இந்த லூசு வேற பாசமழைய பொழிய ஆரம்பிச்சிருச்சே. ச்சே. அண்ணனும் அண்ணியும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. நான் அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இங்க பாரு, நீ அம்மா உள்ள கூட்டிட்டு போ, நான் கிளம்புறேன். கார்த்திக் கார்த்திக் கௌதம திரும்பி கூட்டிட்டு வந்துருவல்ல? மா, அண்ணன் நிச்சயமா கிடைப்பாருமா, அதுக்கு நான் கேரண்டி. சரிப்பா. நீங்க அழாம போய் முகம் கழுவுங்க. அஞ்சலி, அம்மாவை கூட்டிட்டு போ, ஏதாவது குடிக்க கொடு. சரி. மா, நான் போய் அண்ணனை கூட்டிட்டு சீக்கிரமா வரேன். கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா, நீங்க அழாதீங்க, நான் போயிட்டு வரேன். அத்தை வாங்க அத்தை, வாங்க. நானே போறேன். இவனோட நல்லதுக்கு தான் செய்யறோன்னு புரியாம அண்ணனை தேடி போறான் பாரு. ஐயோ, ஒருவேளை கௌதம் இலக்கிய அவ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவானோ? கௌதம், நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? இந்த ரோடு எங்க போகுதுன்னே தெரியல. அது போற திசையில போயிட்டு இருப்போம். வா. இலக்கியா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வீட்ல இருக்கும்போது நைட்டு டின்னரை முடிச்சுட்டு 11 மணிக்கு மேல யாரும் இல்லாத ரோட்ல 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரு வாக் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவோம். இப்போவும் வாக் தான் போய்கிட்டு இருக்கோம், ஆனா திரும்பி போறதுக்கு தான் வீடு இல்லை. அன்னைக்கு சந்தோஷத்துக்காக ரோட்ல நடந்தோம், இன்னைக்கு சந்தோஷத்தை தேடி ரோட்ல நடந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கைய பாத்தியா? கௌதம், வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கு கௌதம். அத நாம தான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பெரிய வாழ்க்கை சின்ன வாழ்க்கைன்னு தரம் பிரிக்கிறோம். எனக்கு எப்பவுமே நிம்மதியான வாழ்க்கை எது தெரியுமா? கௌதமோட கையை பிடிச்சுக்கிட்டு ஒன்னா இருக்கிறது தான். வாங்க போலாம். கௌதம், இப்ப நைட்டு நம்ம எங்க தங்குறது? அடமானம் வச்சு சாப்பிட்றதுக்கு உன்கிட்ட ஒரு வாட்சாவது இருந்துச்சு, என்கிட்ட அது கூட இல்லையே. அப்படி ஏதாவது இருந்திருந்தா அதை வச்சு ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கலாம். அதுக்கும் இப்ப நமக்கு வழி இல்லை. இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு மட்டும் இடம் கிடைச்சா போதும். நாளைக்கு நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும், ஹெல்ப் பண்றதுக்கு 100 பேர் இங்க வந்து நிப்பாங்க. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை இலக்கிய. இன்னைக்கு கௌதம் என்டர்பிரைசஸோட ஓனரா நான் யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டேன். நான் இப்ப வெறும் கௌதம், 0ல இருந்து லைஃப் ஆரம்பிக்கிற கௌதம். ஆனா இப்ப தங்குறதுக்கு இடம் வேணுமே. கோயில்ல படுக்கலாம்னா கூட இந்நேரம் பூட்டி இருப்பாங்க. கௌதம், எனக்கு ஒரு யோசனை. பக்கத்துல எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் இருந்தா அங்க போய் தங்கிக்கலாமா? பஸ் ஸ்டாண்டா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.